இப்பலாம் சாதாரணமா ரூ. 1000 ரூ. 500ங்கிறது ரொம்ப ஈஸியா செலவாயிடுது. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாவே போதும், கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ரூ. 500 செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. அப்ப வந்து நமக்கு ரூ. 1000ங்கிறது ஒரு பெரிய பணமா இருந்தது. ஆனா இப்போ ரூ. 1000ஓட மதிப்புங்கிறது குறைஞ்சிடுச்சு. இதுதான் வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னைக்கு ரூ. 100க்கு ஒரு பொருள வாங்குறீங்க அப்படின்னாக்க, எதிர்காலத்துல அந்த பொருள் அதே ரூ. 100க்கு கிடைக்காது. அந்த பொருளோட விலை வந்து ஏறியிருக்கும். ஆனா அத வாங்கக்கூடிய பணத்தோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். இத வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால தான் வந்து பொதுவா நம்ம ஒரு முதலீடு, சேமிப்பு அப்படின்னு திட்டமிடும்போது, பணவீக்கத்த அடிப்படையாகக் கொண்டு தான் நீங்க வந்து திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு தேதியில ஒரு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு, ஒரு கணவன், மனைவி 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாசம் ரூ. 50,000 தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்ப வந்து நம்ம நாட்டுல வந்து பணவீக்க விகிதத்த 6% அப்படின்னு வச்சு நம்ம கணக்கு பண்ணோம்னா, 20 வருஷம் கழிச்சு இதே ரூ. 50,000 இப்ப 4 பேர் ஃபேமிலி ரன் பண்றோம் அப்படின்னாக்க, 20 வருஷம் கழிச்சு ரூ. 1,60,000 இருந்தா தான், இப்ப வாழக்கூடிய இதே மாதிரியான ஒரு வாழ்க்கைய இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வாழ முடியும். சோ இதுதான் பணவீக்கம். அதாவது நம்ம வாழ்க்கை செலவுகள் வந்து அதிகமாயிருக்கும். அந்த 50,000 அப்படிங்கிற மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். சோ இப்ப ரூ. 50,000 நீங்க செலவு பண்றீங்க 4 பேர் ஃபேமிலினாக்க, 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரூ. 1,60,000 தேவைப்படும். அதனால நீங்க எந்த ஒரு முதலீடு சேமிப்புன்னு திட்டமிட்டாலும் பணவீக்கத்த அடிப்படையா வச்சு தான் நீங்க வந்து அத பிளான் பண்ணணும்.